தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணிகளை தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் 23/8/2024 மாலை 5 மணிக்குள்ள அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளவு பணியிடங்கள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி, மினிமம் பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் டிஎஸ்எம்சியில் பதிவு பண்ணியிருக்கணும். 34,000 மாத ஊதியமாக சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூ மூலயமாக எடுக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது டிஸ்பென்சர் சித்தாவில் 5 வேக்கன்சி, டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டெகிரேட்டட் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஒரு நாளைக்கு ₹750 அப்படின்ற கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்குது. சரிங்களா. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறாங்க. அடுத்தது டிஸ்பென்சர் ஆயுர்வேதாவில் 2 வேக்கன்சி, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா அல்லது இன்டெகிரேட்டட் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஒரு நாளைக்கு ₹750 சேலரி. இதுவும் கான்ட்ராக்ட் இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. மல்டிபர்பஸ் சித்தாலையும் 8 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ். சரிங்களா. ₹300 இந்த போஸ்ட்டுக்கான சேலரி கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது நேஷ்னல் ஆயுஷ் மிஷனுக்கு கீழே என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ் இதில் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்திருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கணும். சோஷியல் செக்டார் ஸ்கீம் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் இந்த மிஷனை பற்றின புரிதல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆயுஷில் பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ₹30,000 அப்படின்ற சேலரியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்தது டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் சித்தாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கு மினிமம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிராஜுவேஷன், இல்லைனா ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா பிடெக்கில் ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி சம்மந்தமாக துறைகளில் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். வித் 1 இயர் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1 வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 இயர் டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. சரிங்களா. ₹15,000 இந்த போஸ்ட்டுக்கான சேலரி இன்டர்வியூ மூலமாக கான்ட்ராக்ட் பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது மஸ்குலோ ஸ்கெலிட்டல் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஆயுஷ் டாக்டரில் 2 வேக்கன்சி, சித்தாவில் 2 வேக்கன்சி, பிஎஸ்எம்எஸ் முடித்துட்டு பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ₹40,000 சேலரி இன்டர்வியூ மூலியமாக கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. தெரப்படிக் அசிஸ்டண்ட்டில் மேலில் 1 வேக்கன்சி, ஃபீமேலில் 1 வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சி. டிப்ளமோ நர்சிங் தெரப்படிக் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ₹15,000 இதற்கான சேலரி. கன்சால்டேட் பேயில் இன்டர்வியூ மூலியமாக செலெக்ஷன் இருக்கும். அடுத்தது ட்ரைபல் மொபைல் யூனிட்டில் ஆயுஷ் டாக்டர் சீதாவில் 1 வேக்கன்சி, பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கோம். ₹40,000 ஊதியம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூவில் எடுக்கிறாங்க. டிஸ்பென்சர் சித்தாவில் 1 வேக்கன்சி, டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டெகிரேட்டட் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். ₹15,000 இதற்கான சேலரி இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. அடுத்தது இதை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸரில் 2 வேக்கன்சி, எம்பிபிஎஸ் முடித்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ₹60,000 ஊதியம். இதற்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. ஸ்டாஃப் நர்ஸ் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரில் 15 வேக்கன்சி இருக்குது. டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ₹18,000 இதற்கான சேலரி. எந்த விதமான இன்டர்வியூ வேறு எந்த இதுவும் கிடையாது. டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 10 வேக்கன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் முடித்த கேண்டிடேட், 2 வருடம் பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ₹14,000 இதற்கான சேலரி. எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்துட்டு 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா பிஇ ஐடி இல்லைனா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடித்த கேண்டிடேட்
எலிஜிபிள். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை பிஇ முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு. 20,000 ரூபாய் இதற்கான சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இந்த பணியிடத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். மெடிக்கல் அல்லது சைக்காட்ரியில் எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்தவங்க எலிஜிபிள். இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 18,000 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. ஃபிசியோதெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். 2 வருடம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 13,000 ரூபாய் வந்து சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. 23லேருந்து 43 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி. ஏதாவது கிராஜுவேஷன் டிகிரி முடித்துட்டு எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ஹெல்த் ப்ரோக்ராமில் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? 12,000 ரூபாய் இதற்கான சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சி இருக்குது. 3 மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 11,200 ரூபாய் இதற்கான சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க. 23லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ரேடியோகிராஃபரில் 2 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். 10,000 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. 23லேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டியில் 16 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் வந்து சேலரி. இன்டர்வியூ மூலமாக 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு வந்து எலிஜிபிள். இதற்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது. டெம்பரரி பேசிஸில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். 1 வருடம் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுதே அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுடைய ஓன் இதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாப் அஷூரன்ஸ் கிடையாது. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான், டெம்பரரி பேசிஸில் தான். சரிங்களா? அப்படின்றது மாதிரியும் தொகுப்பூதியம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த விதமான அலவன்சஸ் எதுவும் கிடையாது. ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அலவன்சஸ் கிடையாது. அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். சரிங்களா? விண்ணப்பம் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, salem.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 23/8/2024 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே ரீச் ஆகணும். அதுக்குள்ளே வரக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்டபிள். இதுதான் அப்ளிகேஷன். மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டம் வந்து அறிவித்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கான அப்ளிகேஷன். இதில் வந்து உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டணும். எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பெயர், கேண்டிடேட்டுடைய பெயர், அதே மாதிரி என்ன பணியிடத்திற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பதவிக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கேண்டிடேட்டுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர், அதே மாதிரி மெயில் ஐடி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தற்காலிக மற்றும் நிரந்தர முகவரி வந்து மென்ஷன் பண்ணணும். இடம், நாள் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிவிட்டு இதற்கான டாக்குமெண்ட்ஸு என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் இருக்குல்லையே, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டான அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். மொபைல் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ 8ஆம் வகுப்பு அப்படின்ற மாதிரி தான் 8ஆம் வகுப்புக்கான சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு இதெல்லாம் வைக்கணும். மினிமம் 10th அப்படின்ற மாதிரி இருந்தால் 10th. டிகிரி முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ அல்லது டிகிரினா டிகிரியோடைய சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணும் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் ஏதாவது வைக்கலாம். அப்படி இல்லைனா ஆதாரோடைய ஜெராக்ஸே வச்சா போதும். அட்ரஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஆதார் ஜெராக்ஸ் வச்சாலே போதுமானது. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைன் போட்டு அப்ளிகேஷன் கூட வச்சு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேர்லையோ போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா?
உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தால் இன்டர்வியூ அப்போ வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். இல்லை இன்டர்வியூ இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் டேரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் நிறைய வேக்கன்சிஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸில் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். சேலம்லேயே உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கிறதுனால சேலம் கேண்டிடேட்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட் வேணாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.